நம்ம வந்ததுலேருந்து பொங்கல் கொண்டாடுறோம், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு இன்னைக்கு தலை பொங்கல். அவங்களும் செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? என்ன மீனா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்க பொண்ணு அனுப்புங்க, நாங்கெல்லாம் வெயிட்டிங். ஐயே, அது எப்படி மாப்பிள்ளை வந்து உங்க பக்கம் வச்சுட்டு எங்க வீட்டு பொண்ணு வந்து அனுப்புங்க நாங்க உடனே அனுப்பிச்சிடுவோமா? பின்ன முடியாது. அதனால தான் பாருங்க, எப்பவுமே அக்னி சுத்தி ஒரு 7 முறை சுத்தி வந்து 7 promises are made. சரிங்களா? அதே மாதிரி 7 தட்டு இருக்கு. 7 promises நீங்க பண்ணி உங்க வீட்டு மாப்பிள்ளை ஓகே எங்க கிட்ட வாங்கினாதான் நாங்க எங்க பொண்ணு அனுப்புவோம். நாங்க ரெடி, எவர் ரெடி. விஜய் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் முறையா தங்களோட தலை பொங்கலை கொண்டாட வந்திருக்காங்க நம்மளோட நட்சத்திரங்களான வெற்றி வசன் மற்றும் வைஷ்ணவி. வாழ்த்துக்கள். ஐயோ வெக்கப்படுறாளே. முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பெண் அப்படி உள்ள வாங்க. 2 பேரும் உங்களோட வலது காலில் அதை தட்டி விடுங்க. அப்படியே 2 பேரும் உள்ள வாங்க. முதல் சத்தியம். ஆஹா. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் இல்லையா, நீ கூடவே இருந்தாலும் எல்லா பிளேஸ் சைட் அடிப்பேனே தவிர உன்னை தாண்டி வேற யாரையும் பார்க்க மாட்டேன் செல்லமே. சைட் அடிச்சாலும் பிரச்சனை. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரு, நிறைய கோவப்படுவேன், அது உனக்கே தெரியும். இனிமே பொது இடங்களில் கோவப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். மூணாவது என்ன சொல்லலாம்? சரி, நீ ஆசைப்பட எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சத்துக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பாக கொரியா கூட்டு போகிறேன். ஒரு கொரியன் பையனை லைஃப்பில் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக கூட்டு போய் காட்டுறேன் ஒரு பையனை. அது ஸோ இந்த 4வது முக்கியமான ப்ராமிஸ் சொன்னேன் இல்லையா, பொதுவாக புருஷன் பொண்டாட்டி 2 பேர்னா எல்லாத்துலேயுமே சரி பாதி ஈக்குவல் அப்படி தானே சொல்லுவாங்க. 3 சத்தியம் நான் பண்ணேன் இல்லையா, ஸோ 4வது சத்தியம் என்னன்னா மிச்சம் இருக்க 3 சத்தியத்தை நீ பண்ணுங்க. இது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்குப்பா. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இவங்க விட்டு கொடுத்து போகணும், அவங்க விட்டு கொடுத்து போகணுன்னு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் நினைக்காம ஓகே நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். நான் கோவம்லாம் படுத்த மாட்டேன். இவருக்கு வந்து கோவம் வந்து வராது. அந்த கோவத்தை எப்படி கன்வே பண்ணுவாருன்னா ரொம்ப அழுதுருவார். எனக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னா, ஐஎம் எமோஷ்னலாக வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாத ஒரு பர்சன் தான். ஸோ நமக்கு பிடிச்சவங்க அதுதான், அது நம்மளால் தாங்கிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதனால நோ. நான் ஆக்சுவலி யார்கிட்டையும் அழுது கிடையாது. சீரியல் அழுதுருக்கேன். அதை தாண்டி எங்கள் அப்பா அம்மா எப்போயாவது கண்ணீர் விடும்போது ரீசெண்ட் டைம்ஸில் அழுதுருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அழுகு வந்தது கிடையாது. எங்கள் அப்பா அடித்தப்போ அழுதோடு சரி. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி கண்ணீர் இருந்ததுன்னா கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல், உங்ககிட்ட காட்டினா உன்னால் தாங்க முடியுமான்னு தெரியாமல் அந்த கோபம் கண்ணீராக மாறும்ல, அதுதான் நடந்திருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி இனிமேல் உன்னை எந்த கஷ்டப்பட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதை தாண்டி எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஐல் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இதுலேருந்து நாங்கள் சேனலுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அப்பப்போ இவளுக்கு லீவ் விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேசி பழகிக்குவோம். உண்மை அதுதான். கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு. நான் பகலில் வேலை முடிச்சு வந்தால் இவங்க மத்தியானத்துக்கு மேலே ஷூட்டிங் போய் மறுநாள் பகலில் தான் வருவாங்க. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு கல்யாண ப்ராசஸே ரொம்ப வேகமாக முடிஞ்ச ப்ராசஸ் தான். ஒரு 3-4 மந்த்ஸில் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. 2 பேர் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உடனே கல்யாணம் பேசி எல்லாமே முடிவாயிடுச்சு. டக்கு நடந்துருச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை வந்து இவங்க ஓரளவுக்கு ஒரு நாள் எனக்கே ஒரு நாள் வந்து கேட்டுக்கிட்டாங்க, உனக்கு என்ன படம் பிடிக்கும், உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட கேட்டதே கிடையாது. அதுக்கான நேரம் எங்களுக்கு அமைஞ்சதே கிடையாது. அதுதான் உண்மை. அது சீக்கிரமாக பேசி பழகிற மாதிரி எங்களுக்கு ஒரு 2-3 நாள், எனக்கு மாதத்தில் 1 நாள் லீவு கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இருக்கும்.